ஜூனியர் விகடனில் வேலைக்கு சேர்ந்த புதிதில் போராட்டங்களின் கதைன்ற ஒரு தொடர் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒரு தொடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும்போது நரன் அவர்களுடைய வேட்டை நாய்கள் அதோட அத்தியாயங்கள் முதல் 4 அத்தியாயங்கள் வந்து டிராஃப்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை படித்தப்போ தூத்துக்குடியை கதைக்களமாக கொண்டு அங்கு இருக்கும் ஒரு அதிகாரத்துக்கான போட்டியில் இருக்கிற ஒரு அண்ணன் தம்பி கதாபாத்திரத்துக்கும் அவர்கள்ட்ட அடியாள்களாக அல்லது அவரே சொல்கிற மாதிரி அவருடைய வேட்டைகளின் நாய்களாக இருக்கிற 2 முக்கிய கதாபாத்திரங்களை வச்சு ஒரு நாவல் ஒரு தொடர் அப்படின்றது வந்துச்சு. இந்த தொடரை வந்து நரன் எழுதி முடித்த உடனே முதல்ல வாசிக்கிற ஆளாக வந்து நான் தான் இருந்திருக்கேன். அப்போது 111 அத்தியாயங்கள் போன வருஷம் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷம் இடைவெளி விட்டு நவம்பரில் முடித்து இப்போ மறுபடியும் அதோட 2வது பாகம் வருது. பொதுவாகவே ஜூனியர் விகடனை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தொடர் வெளிவருதுங்கிறது ஒரு பெரிய கவனம் பெற்ற ஒன்றாக எப்போவுமே இருந்திருக்கு. கி ராஜநாராயணன் காலத்திலேருந்து அவருக்கு முன்னாடியிலேருந்து கரிசல் காட்டு கடிதாசிகள் மாதிரி ஒரு ஜூவியில் ஒரு தொடருங்கிறது ஒரு வெகுஜன வாசகர்கள் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் படித்தாலும் அவருக்கு வந்து புரியக்கூடிய மொழியிலையும் அவரால் உள்வாங்கிக்கூடிய ஒரு கதைக்களமாக அது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அது இருக்கும்போது நரனோட மற்ற படைப்புகள் எல்லாத்தையும் வாசிச்சிருந்தாலும் இதில் அவர் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய மொத்த எழுத்து அனுபவத்திலிருந்து வேறுபட்டு ஒரு ஆளாக வந்து இந்த இதில் வெளிப்பட்டிருக்காரு. ஸோ ஒரு சின்ன குறிப்போட இந்த நாவலோட பரப்பை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்தோட அவசியம் எனக்கு தெரியும், அதனால் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுறேன். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வேம்பாறு, வைப்பாறு, தூத்துக்குடி, மணப்பாடு, புன்னைக்காயல், வீரபாண்டிப்பட்டணம், ஆலந்தலை, இப்படி ஒரு 7 ஊர் இருக்குது. இதுதான் வந்து அங்குள்ள மீனவர்கள் அங்குள்ள சமூகத்தினர் வந்து ஏலூர் அப்படின்ற ஒரு அடையாளத்தில் அழைக்கிறாங்க. இதில் தூத்துக்குடி நீங்களா மீதி இருக்கிற அந்த 6 ஊர்களுக்கும் ஒரு பட்டங்கட்டியார் இருப்பார். அவருக்கு ஊழியம் செய்பவர்களாக வந்து அடப்பனார், சீதாதிமார், மெடுதோம்ஸ் அப்படின்னு சில அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த அதிகாரிகளுக்கான அந்த அதிகாரம்ங்கிறது வந்து அவங்களுடைய பரம்பரை சொத்தாக இருக்கும். அதை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பொறுப்பு வந்து தூத்துக்குடியில் இருக்கிற அந்த சாதி தலைவனாருக்கு வந்து இருக்கும். அவர் இருக்கிற இடம் தான் பாண்டியப்பதி அப்படின்னு சொல்கிறது. ஆரம்பத்தில் இந்த ஒரு முக்கியமான இந்த கேந்திரமாக இருந்தது, அவர் தலைவர் இருக்கிற இடமா இருந்தது வந்து புன்னைக்காயல். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் நகர்ந்து தூத்துக்குடிக்கு வந்து சேர்றாரு. ஒரு நகரம் வந்து தொழில்மயப்பட்டு அது அந்த முத்துக்குளிப்பு துறையாக இருக்கட்டும், கடல் வணிகம் பெருகும் போதும் அவர் அந்த இடத்துக்கு வரும்போது தூத்துக்குடி வந்து ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்கொள்கிற இடம் உருவாகுது. இந்த டைமில் போர்த்துகீசியர்களோட வருகையின் போது அங்கே இருக்கிற மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. சிலுவைகளை அணிந்து ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் குறித்த ஒரு தேடல் வந்து உருவாகும் போது முக்கியமாக மேலடுக்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. அதாவது சர்ச்சில் அதிகாரம் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்து பெர்னாண்டஸ் பர்லாந்துகளுக்கு கிடைச்சிட்டு இருந்த காலகட்டம். இந்த கதை, இந்த நாவல் ஆரம்பிக்கிறது 1979 ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்திலிருந்து இந்த கதை வந்து தொடங்குது. 2 பர்லாந்துகள், அதாவது அந்த போர்த்துகீசிய வரலாறுலேருந்து வந்து கடைசி ஒரு தங்களுடைய அதிகாரம் பறிபோகிற, ஏன்னா அனைத்து இனக்குழுக்களும் அந்த அதிகாரம் குறித்த ஒரு தேடல்ல ஒரு பசியோட இருக்கிற காலகட்டத்திலிருந்து இந்த கதை வந்து தொடங்குது. அப்போ அவர்களுக்குள்ள நடக்கிற மோதல்ல இருந்து அதை எதிர்கொள்கிற கதாபாத்திரங்களாக இந்த நாவலை வந்து இந்த தொடர் வந்து எழுத ஆரம்பிச்சார். ஒவ்வொரு வாரமும் அதோட வாசகர்கள்ட்ட இருந்து வர்ற அவரோட முக்கிய பலமான தொடரில் இருந்தது வந்து அந்த வட்டார வழக்கை கையாண்ட விதம். அந்த ஊரோட அந்த மக்களோட பேச்சை வந்து அதோட தன்மை கெடாமலும் அது கூடி போகாமலும் அந்த ஒரு சஸ்பென்ஸாக அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். ஒவ்வொரு இதழும் முதல்ல நான் வாசித்து அது வெளியே போய் அதுக்கப்புறம் ஆசிரியருக்கு டேபிளுக்கு போய் அவர் அதோட தன்மைகளை புரிஞ்சுட்டு அவர் அதில் திருத்தங்கள் சொல்லி அப்படியாக அது ஒவ்வொரு இதழும் தயாராகும் போது அதுக்கு வந்து உயிரோட்டமான ஒரு இடத்த கொடுத்தது வந்து ஆசிஃப் கானோட ஓவியங்கள். அவரோட ஓவியங்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நான் சமீபத்தில் பேசும்போது கூட நிறைய இந்த என்னன்னா ஜூனியர் விகடனை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் அடித்தளத்திலிருந்து மேல்தளத்தில் இருக்கிறவங்க வரைக்குமாக எல்லாருடைய டேபிளையும் போய் சேர்ற ஒரு இடமான ஒரு வாசக பரப்பு அதுக்கு இருக்குது. ஸோ அந்த இடங்களில் இருக்கிற எல்லாரும் வந்து வேட்டை நாய்கள் குறித்து
அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸை வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு தேக்கி வச்சுருந்தார். அந்த ரைட்டிங் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு விகடன் சார்பாக அது வந்து நூலாக வெளிவந்திருக்கு. புத்தக கண்காட்சியில் விற்பனையிலையும் இருக்குது. அது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகவும் இருக்குது. இந்த நூலை வெளியிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. முக்கியமாக இந்த கதைப்பரப்பு ஒரு சமுத்திரம் இந்த மாதிரியான நான் கதாபாத்திரங்கள் எல்லாம் பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கான நேரம் இல்லை. ஆனால் இதை அடுத்து இன்னும் ஒரு 100 எபிசோடு கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு எல்லாருமே அந்த கேள்வியை கேட்டாங்க. 100 எபிசோடில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தொடர் வந்து மறுபடியும் 100 எபிசோடு போகிற அளவுக்கு இருக்குன்னா அவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லி இப்போ புதிய வாசகர்களை வந்து அது உள்ளே கொண்டு வந்திருக்கு. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் பிரியதர்ஷினி. வேட்டை நாய்கள் பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய நான் வாசிக்க ஆரம்பித்தது வந்து நான் பெண் காது தழுவி வந்துட்டு இனின்னு ஒரு குறும்படம் எடுத்திருந்தாங்க. அது அந்த படம் பார்த்துட்டு ஒரிஜினல் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெண் காது தேடி படித்து முடித்த உடனேவே அவரோட எல்லா கதையும் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. ஏன்னா எழுத்தோட இன்டென்சிட்டி வந்துட்டு அப்படி இருக்கும். அதாவது எமோஷன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணாமல் ராவாக எழுதியிருப்பார். லைக் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு மேக்கப்போ எதுவுமே இருக்காது அந்த இதில் எழுத்தில். எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ராவாக எந்த ஃபில்டரும் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்தது வந்துட்டு கண்டினியூஸாக வந்து அப்படி ஒரு கதையாக படிக்க ஆரம்பித்த பிறகு வேட்டை நாய்கள் வந்துருச்சு. இதில் 2022 வந்துட்டு டிசம்பரில் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விகடனை வந்து நான் ஃபிசிக்கல் காப்பியாக வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பேப்பர் வரத்துக்கு 7-7:30 மணி ஆகிடும். ஆனால் அந்த ஆன்லைன் 6 மணிக்கே வந்துடும். சரி, அதனால் உடனே வந்து ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் முதல் வேலை வந்துட்டு எந்திரிச்ச உடனே வந்து வேட்டை நாய்கள் படிக்கிறதா தான் இருந்தது. ஒவ்வொரு எபிசோடுமே வந்துட்டு லைக் ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. லைக் லிட்ரலி நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும். நம்ம தூத்துக்குடியில் இருப்போம். நான் தூத்துக்குடிக்கே போனதில்லை, பட் எனக்கு எல்லா தெருவும் தெரியும். அப்படி இருந்தது கதை. எல்லா கதையும் நான் வந்து கேரக்டர்ஸ் பற்றி பேசலாமான்னு தெரியல. நான் பேசலாம் கேரக்டர்ஸ். ஏன்னா வந்துட்டு நான் எல்லா கேரக்டர்ஸ் சொன்னால் 4 நாள் ஆகிடும். நான் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பற்றி மட்டும் பேசுகிறேன். லைக் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வந்து சமுத்திரம் புக்கில். எல்லாருக்குமே அதான் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா புக்கு படித்தவங்களுக்கும் சரி, இதுக்கப்புறம் படிக்க போகிறவங்களுக்கும் சரி, அவர் தான் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருப்பார். அதாவது அவர் தான் நல்லவர், அவர் ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இந்த கதையில் எல்லாருமே அப்படி தான். இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஒரு கிரே ஷேடில் தான் எழுதியிருப்பார். எல்லாருமே இவர் மேலே வந்து நமக்கு பயங்கர கோவம் இருக்கும். ஒரு சீனில், அடுத்த சீனில் ஐயோ பாவம் அப்படின்னு ஆகிடும். எல்லாத்தையுமே அப்படியே எழுதியிருந்தார். த்ரூ அவுட் தி ஸ்டோரி வந்துட்டு எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு போரிங்காக இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு எந்த இடத்துலையுமே இல்லை. த்ரூ அவுட் தி ஸ்டோரி வந்துட்டு ஒரு அவ்வளோ ஃபாஸ்ட் ரன்னிங், ஃபாஸ்ட் பேஸில் எழுதியிருந்தார். அதே மாதிரி எல்லா எபிசோடையுமே ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருப்பாரு. அடுத்த எபிசோட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சாட்டர்டே வந்துச்சுன்னா அடுத்த வெனஸ்டே வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டி வந்தது அடுத்த எபிசோடுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் எழுதியிருந்தார். லிட்டரலி ஒரு ஃபுல் மூவி பார்த்த ஃபீலிங். ஒரு 1 இயராக வந்து நான் வேட்டையாளோட ட்ராவல் பண்ணிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டுட்டாரு அடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு. எனக்கு வந்து பயங்கர மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. எனக்கு சாட்டர்டே எழுந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இது. இப்போது செகண்ட் பார்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 எபிசோடு வந்துருச்சு ஆல்ரெடி. அதுவுமே வந்து அதே விறுவிறுப்போட அதே இதோடு இருக்குது. வாசிக்காதவங்க வந்து முதல்ல வந்து பார்ட் 1 படிச்சுட்டு போய் பார்ட் 2 படிக்க ஆரம்பிங்க. முக்கியமாக நான் வந்து பேச வேண்டியது வந்து ரோசம்மாள் பற்றி. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். லைக் ஒரு புக்கை படிச்சுட்டு நான் அனன்ஸ்கா மாதிரி, இல்லை வந்துட்டு லைக் நம்ம பொன்னியின் செல்வனில் வந்துட்டு வந்தியத்தேவன் மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும். அந்த மாதிரி கூடவே இருக்கவர் வந்து ரோசம்மாள் தான். இந்த கதையில் அவங்களோட கேரக்டரோட வந்து வெளியேந்து யாராவது சொன்னீங்கன்னா ஐயா அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்துட்டு புக்குக்குள்ளே படிச்சிங்கன்னா ஒரு இடத்துல கூட அவங்க மேலே ஒரு கோவமோ ஒரு வெறுப்பு வராது. எப்படி அப்போ எழுதினாரு எனக்கு தெரியல. அந்த கேரக்டரை வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து எழுதியிருந்தார். த்ரூ தி ஸ்டோரி அவங்களோட படுற கஷ்டமும் சரி, ஒரு 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 அவ்வளோ பிரேவான இது கேரக்டர் அது ஃபுல்லாக த்ரூ அவுட் தி ஸ்டோரி. இப்போயுமே பார்ட் 2லேயுமே அவங்க தான் ஹீரோயின் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் ட்ராவல் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க வந்துட்டு சமுத்திரத்து மேலே காட்டுற லவ்வாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவங்க பசங்க மேலே இருக்கிற ஒரு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார். ஐ டோன்ட் நோ எப்படி அந்த கேரக்டரை வந்து இவர் மென்டலாக பிக்சர் பண்ணாருன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. ஸோ பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஆக்சுவலி அமேசிங் ரைட்டிங் இந்த புக்கில். இவரோட இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். எல்லா புக்கும் படிச்சுட்டு அழுவேன் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும் நான் படித்த எல்லா ஸ்டோரிஸுமே. இந்த ஸ்டோரி வந்துட்டு லைக் ஆப்வியஸ்லி ஒரு வயலன்ஸ் இருக்கும், கொலை இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், லவ் எல்லாமே. ஆனால் எந்த லவ்வுமே சேராத மாதிரி எழுதியிருக்காரு. எல்லாரையும் பிரித்து விட்டுட்டாரு. நான் யாராவது ஒருத்தர் சேருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரையும் பிரிச்சுட்டாரு. பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட் தி இது.
அதே மாதிரி ஒரு 20 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பாய்லர் சொல்லிட்டாரு, எனக்கு சமுத்திரம் இறந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து அடுத்து படிக்கும்போது சொல்லிட்டாரு, எனக்கு அடுத்து ஐயோ படிச்சுட்டு இருந்தா சமுத்திரம் இறந்துருவாங்க அந்த ஃபீலிங்லேயே படிச்சுட்டு இருந்தேன். அதுவும் கொலையெல்லாம் சும்மாலாம் எழுதல இவரு, ஒரு எப்படி அது படிக்கும்போது சொல்லிட்டாரு வேற ஒரு 20 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி வேற. எனக்கு வந்துட்டு இப்போ படிச்சுட்டே இருந்தா ஒரு எப்படி எப்படி அந்த கொலையை வந்துட்டு இவர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து படிச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா வந்துட்டு படிச்சவங்களுக்கு தெரியும் கொலையெல்லாம் வந்து சும்மா இருக்காது இந்த கதையில. படிச்சா ஒரு 4 நாளைக்கு நம்மளால தூங்க முடியாது, அப்படியே அப்படிதான் கொலையெல்லாம் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லி இது. ஆனா வந்துட்டு ஒரு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அவர் இறக்குறதுக்கு, அந்த காரணம் வாஸ் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஸோ பிலீவபிள். அப்படிதான் இருந்தது. இட் வாஸ் வெரி 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 நைஸ்லி ரிட்டன். கண்டிப்பா வாசிக்காதவங்க வாசிச்சிருங்க. தேவர் டெஃபினெட்லி இஃப் பாசிபிள் அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸோட படிங்க. புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இல்லை. ஸோ அதுவுமே வந்து ஸோ அவ்வளோ ராவா இன்டென்ஸாக வந்து வரைஞ்சிருக்காரு அவர். நம்ம வந்து கதை படிக்கும் போது வந்து தட் இஸ் ஆல்சோ எலிவேட்டிங் த எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அந்த வெயிட் பண்ணி படித்த இது வந்து புக்கோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இட் எலிவேட்டட் ஸோ மச். வெயிட் பண்ணி ஒரு எபிசோடாக படிக்கிற போது வந்துட்டு ஸோ நீங்கள் புக்கு ஃபுல்லாக இருக்கும்போது இட் வில் பி அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். ஐம் கோனா ரீட் இட் அகைன் வாங்கிட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாசிக்கணும். ஆனால் கீப் ரைட்டிங் கண்டிப்பாக. ஸோ இது இப்போ பார்ட் 2 வந்துட்டு இருக்கு, அதையும் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க இதை படிச்சுட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.